வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி செப்டம்பர் 26ங்க, வியாழக்கிழமை. இது எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். வழக்கம் போல் வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க. நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும், மேல் சாத்து வஸ்திரம் அப்படிங்கிற பூஜை எல்லாம் நடக்கும். அதனால் நாளைக்கு காலையில் உள்ள டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு காலையில் பொது தரிசனமே கிடையாதுங்க. வழக்கம் போல் 3 மணி 4 மணி 5 மணின்னு ஸ்லாட் போட்டு கொடுக்குற தரிசனம் நாளைக்கு காலையில் கிடையாது. நாளைக்கு காலையில் பொது தரிசனம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எந்த பொது தரிசனமே கிடையாது. அதனால் இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட் மட்டும்தான் கீழ திருப்பதியில் டிக்கெட் கொடுப்பாங்க. நாளைக்கு காலையிலைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸ்ரீவாரிமட்டிலையும் சரி, கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனும் சரி, இன்னும் ஈவினிங் ஸ்லாட் மட்டும் தான் கிடைக்கும். அதன்படி இப்போ 4:30 மணிக்கு இப்போ எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தாப்பில் இருக்கிற விஷ்ணுநிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம், அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 டிக்கெட்லேருந்து 12,000 டிக்கெட் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஈவினிங் மட்டும் கொடுக்குறாங்க. அதில் இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் 4:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்போது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை. கவுண்டரு, எஸ்எஸ்டி கவுண்டரு கீழே உள்ள 3மே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேயும் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3:30 மணிக்கு கொடுத்துருந்தாங்க. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ 3:30 மணிக்கு அவங்க கொடுத்த ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் 5 மணி 8 மணி 10 மணி இந்த 3 ஸ்லாட்லையும் சேர்த்து மொத்தம் 2098 டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. 2100 டிக்கெட் கிட்டத்தட்ட. இது 3:30 மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் இது. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு 4:30 மணிக்கு பார்க்கும்போது இந்த டிக்கெட் எதுவுமே அவைலபிள் இல்லைங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையிலையும் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இது காலைல 6 மணி தான் கவுண்டரே திறப்பாங்க. அங்கே விடிய காலைல 3:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் அன்றைக்கி 3000 டிக்கெட் கொடுக்குறாங்க. நேற்று டோக்கன் 3000 டிக்கெட் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் யாருமே வரல. மத்தியானம் பார்க்கும்போது கூட 1700 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்தது. இன்றைக்கி அதேமாதிரி 3000 டிக்கெட் அலோவ் பண்ணியிருக்காங்க. மத்தியானம் 12 மணிலாம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 12, 4, 5, 8, 9ன்னு வரிசை ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 3000 டிக்கெட்டுங்க. அன்றைக்கி விடிய காலைல 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. முதல்ல வர்ற 3000 பக்தர்களுக்கு இந்த டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வர்ற பக்தர்களுக்கு டோக்கன் கிடைக்காதுங்க. டேரெக்டாக போய் ஃப்ரீ தர்ஷனில் தான் பார்க்கணும். ஸ்ரீவாரிமட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே படிக்க ஆரம்பத்திலே டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு 1240 படியில் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நடந்து நீங்கள் போய் சாமி தரிசனம் பார்க்க முடியும். இங்கே ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அடுத்தாப்பில் உங்களை டிக்கெட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் ஸ்ரீவாரிமட்டில் போகும்போது கீழே டோக்கன் வாங்கிட்டு போகிற வகையில் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு போங்க. இது 6 மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து விடிய காலம் 4:30 மணிலேருந்து பஸ்ஸு, ஆட்டோ இதெல்லாம் கிடைக்கும். அங்கேருந்து 17 கிலோமீட்டர் தூரங்க கீழே திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அங்கே போய் ஒரு 3/4 மணி நேரமாவது போகிறதுக்கு ஆகும். அதுக்கப்புறம் போய் நடந்து போய் அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமட்டில் லக்கேஜெலாம் கொடுத்துட்டு மேலே நடந்து போகலாங்க. அதுக்கான வாய்ப்பு, லக்கேஜ் கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் இன்றைக்கி உள்ள ஸ்லாட்டு 3000 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. மத்தியானம் 12 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் டோக்கன் ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க. இரவு 9 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸில் கொடுக்குற அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ். சிஆர்ஓ ஆஃபீஸில் ஆஃப்லைன் அக்காமடேஷன் கிடைக்கும். அதாவது நேரடியாக ஆன்லைன் பண்ணாதவங்க நேரடியாக போய் எடுக்கக்கூடிய ஆஃப்லைன் அக்காமடேஷன் ஸ்டேட்டஸு சிஆர்ஓ ஆஃபீஸில் கொடுக்குறது. இதுவும் காலைல 3:30 மணிக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸு அவங்க 2:50க்கு இது ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. பட் வெளியிடும் போது 3 மணிக்கு மேலே தான் இது வந்துச்சு. இதுபடி பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க. அங்கே அந்த திறக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா 1000 ரூம் எதுவுமே அவைலபிள் இல்லை. அதாவது 1000 ரூமு அப்போ கோட்டாவே எதுவும் ஒதுக்கலை, எதுவுமே காலியாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 100 ரூபா 50 ரூபா ரூமில் பார்த்திங்கன்னா 966 ரூம் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூம் வச்சுங்களேன். 1000 ரூம் கிட்டத்தட்ட காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது அவைலபிள் இருக்குது. இந்த 5 மணிக்கு கவுண்டரில் நிற்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திறந்து விட்டாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் அவங்க எல்லாருக்குமே அலாட்மெண்ட் கிடச்சிரும். உடனே அலாட் ஆகும். ஏன்னா 966 ரூம் அவைலபிளே இருக்குது. அவங்க வர அடுத்தாப்பில் ரிஜிஸ்டர் பண்ணால் எல்லாருக்குமே அலாட் ஆகிட்டே இருக்கும். அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லாருக்குமே ரூம் கிடச்சிருங்க. முதல்ல வர்ற 1000 பக்தர்கள் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 6:30 7 மணி வரைக்கும் வர்ற பக்தர்கள் எல்லாருக்குமே இங்கே டேரெக்டாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. விடிய காலில் சிஆர் ஆஃபீஸுக்கு வந்தோம்னா கன்ஃபார்மாக ரூம் கிடைக்கும். அதுவும் சீக்கிரமாகவே கிடைக்கும். பகலில் வந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகலாம். ஆனால் இந்த கால நேரத்தில் 5 மணி 6 மணிக்குள்ளார நீங்கள் சிஆர் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 1/2 ஹவர் இல்லை 1 ஹவருக்குள்ளே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. டிக்கெட் எடுக்காமல் அங்கே போய் தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணிங்க. விடிய காலையில் திருமலைக்கு வந்தீங்கன்னா ரூம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. 1000 ரூம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் 50 ரூம் 100 ரூமு கன்ஃபார்மாக கிடைக்கும். திருமலையில் நேற்று சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. எல்லா இடத்துலையுமே கூட்டமே இல்லை. டேரெக்டாக தரிசனம் பார்க்க போகிறவங்களுக்கு 3 மணி நேரம் கூட ஆகலை. அவங்க 6 மணி நேரம் போட்டிருக்காங்க. ஆனால் 3 மணி நேரம் கூட ஆகலை. சாதாரணமாக நடந்து போகிறாங்க. யாருமே கூட்டமே இல்லாமல் இருக்குது அந்த கவுண்டர்கள்லாம்.
மத்தியானத்துக்கு மேலே 300 டிக்கெட்டுக்கு வழக்கம் போல் கொஞ்சம் கூட்டம் இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணவங்க. பட் ஃப்ரீ தர்ஷனில் போகிறவங்க எல்லாருமே காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்சி டோக்கனும் பேலன்ஸ் இருந்தது. ஸ்ரீவாரிமட்டு நடபாதையில் உள்ளதும் பேலன்ஸ் இருந்தது. எல்லாமே அவைலபிள் இருந்ததுங்க. டோக்கன் மேலே சிஆர் ஆஃபீஸில் கொடுக்க மட்டும்தான் அக்காமடேஷன் மட்டும் தான் ஃபுல்லாக இருந்தது, தவிர இது எல்லாமே அவைலபிள் இருந்தது. இது நிலைமை எத்தனை நாளைக்கு தொடர்ந்து சொல்ல முடியாது. இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கே பாதி டோக்கன் கட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வழக்கம் போல் கூட்டமாகும். அப்புறம் பழையபடி சனி ஞாயிறில் கூட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தொடர்ந்து இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மறுபடியும் மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.